ரட்சிக்கிறவரே தோத்திரம் என்று சொல்லி இந்த புதிய நாளை தொடங்குவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது போது மாத்திரம் அல்ல, நான் தூரமாய் இருக்கிற எப்போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி அங்கே பிலிப்பியருக்கு பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய ஆத்துமாவின் நன்மையை நாம் காத்து கொள்ள வேண்டும். எல்லா காரியங்களையும் விட நம்முடைய ஆத்துமாவே நமக்கு முக்கியமானது. மற்ற காரியங்களில் நாம் கவனம் செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் அது முக்கியமல்ல. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் நாம் நிச்சயமாகவே கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது நமது வேலை அல்ல. நாம் நம்மை மிக மிக கவனமாக நாம் ஆத்துமாவை ரட்சிக்க வகை தேட வேண்டும். ஆமென், ஆமென்.